ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு பீர்க்கங்காயை வச்சு இப்படி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பீர்க்கங்காயிலேருந்து நல்லா தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய்க்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் இப்படியே மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். பீர்க்கங்காய் இந்த அளவுக்கு வெந்ததும் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வர வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். மசாலாவும் பீர்க்கங்காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இதோட கொஞ்சம் தேங்காயை மிக்சியில் நல்லா கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காயை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.